பிரசங்கம். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தைங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம், அதுதான் விசுவாசத்தை உண்டாக்குகிற பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், என் பக்கத்தில் அவர் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒரு முறை கூட செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணிட்டு செய்யாமல் இருந்ததே கிடையாது. அவர் உத்தமர், உண்மை உள்ளவர், அவரை நம்பலாம், அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதிரி காரியங்கள் தான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதுலேருந்து உண்டாகுது. பிரசங்கம் ஏன் முக்கியம்னா, வேதத்தில் சொல்லி இருக்கிறத எடுத்து நம்ம சொல்லுகிறோம், அதான் பிரசங்கம். அதன் மூலமாக விசுவாசம் உண்டாகுதான். அப்போ இந்த சொல்லி இருக்கிற காரியங்களில் எடுத்து எப்படி சொல்லுகிறோம்? இன்றைக்கி பாட்டெலாம் பாடினீங்களா, கர்த்தர் நல்லவர்னு. நிறைய பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இல்லையே, எப்படி சொல்லியிருந்த பைபிளில், இல்லை அப்படி நடந்தது, இப்படி தான் பேசுவாங்க. எப்படி பைபிளை ஒட்டு மொத்தமாக புரிஞ்சுக்கொள்ளணுன்றது அவங்களுக்கு விளங்கலை. பாருங்கள், இப்படி நடந்திருக்குது, அப்படி நடந்திருக்குது, இப்படி நடந்தால் அது எப்படி நல்லவராக இருப்பார், அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் தான் அப்படிங்கிறது திட்டவட்டமாக விளங்கும். அப்போ அந்த விதத்திலே வசனத்தை பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கம் தான் விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய பிரசங்கம். விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாயிடுச்சுன்னா அவன் என்ன நம்ப ஆரம்பிக்கிறான்? கடவுளுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறான், வாக்கு தத்துவத்தை நம்ப ஆரம்பிக்கிறான். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார் என்பதை உறுதியாக அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். இப்படிதான் வருது விசுவாசம். கேட்க கேட்க கேட்க, அப்படிப்பட்ட பிரசங்களை கேட்க கேட்க, அவர் நல்லவர் என்று கேட்க கேட்க, அவர் உத்தமர், உண்மை உள்ளவர் என்பதை கேட்க கேட்க, அது விளங்க விளங்க இந்த வார்த்தை உண்மை அப்படியே நிறைவேறும் என் வாழ்க்கையிலங்கிறது உண்டாகிறது. அதுதான் விசுவாசம். அப்படி தான் விசுவாசம் வருகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், சிலர் நான் தான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு எங்கே விசுவாசம் வந்ததுன்றாங்க. ஏன் வரலன்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். என்ன பிரசங்கம் கேட்டீங்க? அங்கே என்ன பிரசங்கம் நடக்குது? என்ன மாதிரி பிரசங்கம் நடந்தால் விசுவாசம் வரும்? நிறைய பேருக்கு பயம் வந்திருக்குது. ஹலோ, பிரசங்கத்தை கேட்டதுனால பயம், நல்லதாக இருந்தாங்க. இப்போ என்ன வந்திருக்குது? பயம் வந்து. எனக்கு ஞாபகம் இருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னால் கேலப் போல்னு அமெரிக்காவில் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்றது தான் கேள்வி. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. பாருங்கள், ஜனங்க மத்தியில் சபைக்கு போகிறவர்களுக்கு அதிகமாக இருக்கா செல்ஃப் எஸ்டீம்? செல்ஃப் எஸ்டீம்னா சுயமரியாதை, நல் மதிப்பு தங்களுக்கு பற்றி. அது சபைக்கு போகிறவங்களுக்கு நிறையா இருக்குதா, அல்லது சபைக்கே போகாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறையா இருக்குதா செல்ஃப் எஸ்டீம்? யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தாங்க. ஆச்சரியப்படுவீங்க, சபைக்கு போகாதவர்களுக்கு தான் செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்குது. இது நான் சொல்கிறது கேலப் போல் ரிசல்ட்ஸு. அப்போ சபையில் என்னங்க ராங்கு? அங்கே போனதுனால கெட்டு போச்சு. அங்கே போனதுனால நிறைய பேருடைய உள்ளங்கள் கெட்டு போச்சு, மனம் கெட்டு போச்சு, பயம் உண்டாச்சு, திகில் உண்டாச்சு, சந்தேகம் உண்டாச்சு, அது உண்டாச்சு, இது உண்டாச்சு, ஒழிய கேள்விகள் உண்டாச்சு, எல்லாம் உண்டாச்சு. ஆனால் ஒரு